பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளோட கூட இருப்பதற்கு இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எவ்வளோ பெரிய அழகான ஒரு வார்த்தை இல்லை? நம்ம இன்றைக்கி காசு பணம் சம்பாதிக்கணும், அதில் நம்ம ஸ்ட்ரென்த் காட்டணும்னு நினைக்கிறோம். படைபலத்தை ஸ்ட்ரென்த்து காட்டணும்னு நினைக்கிறோம். எனக்கு இவங்கள தெரியும், எனக்கு அவங்கள தெரியும் அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நம்ம சில விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எனக்கு பிரியமானவர்களை, எதற்காக இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லிக்கிறார்? நம்மள்ட்ட காசு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பிசாசை மேற்கொள்வதற்கு அது உதவவே உதவாது. நாம் தான் அதில் பலப்பட வேண்டும், நாம் தான் அதில் காத்திருக்க வேண்டும், நாம் தான் அதில் ஜெயிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் தான் நடக்க வேண்டும். இந்த தினத்தில் எல்லோரும் எப்படி நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம், எனக்கு பெரிய ஊழியக்காரர்களை தெரியும், அந்த ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அவரை தெரியும், ஆனால் பரலோக பிதாவுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கர்த்தர் இதுக்காக சொல்லிக்கிறார். நாம் நல்லா இருப்பதற்காக தான். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருங்க, ஆவியானவருக்குள்ளே நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருங்க. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சில நேரங்களில் நம்ம பேசுகிற பேச்சே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கெடுத்து விடுகிறது. நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சில நேரத்தில் நம்முடைய ஆக்டிவிட்டீஸே நமக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுது. எனக்கு பிரியமானவர்களை, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நாம் பேசுகிற பேச்சுகளில் எப்படி நம்மளை அது கவிழ்த்து போடுகிறதோ, நம்முடைய ஆக்டிவிட்டீஸில் எப்படி நம்ம அது கிரியைகள் கவிழ்த்து போடுகிறதோ, அதே மாதிரி தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதில் ஸ்ட்ராங்காக செஞ்சுருங்க. ஆண்டவர் உங்கள்கிட்டையும் மென்ட்டையும் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் கொடுக்குற காணிக்கையோ, நாம் கொடுக்குற தசம்பாகமோ உடனே நம்மளை பெரிய ஆளாக்கும் அதெல்லாம் செகண்ட்ரி. அப்படிலாம் நம்பிடக்கூடாது. முதலாவது நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார். அப்போது அவர்கிட்ட நம்ம நிலைச்சிருந்தால் தானே, அவருடைய சத்துவத்தில் கர்த்தரில் நம்ம பலப்பட்டால் தானே, அவருடைய அன்பில் நம்ம நிலைத்திருந்தால் தானே கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கர்த்தரில் பலப்படுங்க, அவருடைய சத்துவத்தில் பலப்படுங்க, அவருடைய அன்பில் பலப்படுங்க, அவருடைய கிருபையில் பலப்படுங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து தவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த கிருபைகளை இழந்து தவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த அன்பை இழந்து தவிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? நாம் நல்லா இருப்பதற்காக தான், நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக தான். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் வந்த பிரச்சனை காணாமல் போயிடும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் கடன் பிரச்சனைகள் காணாமல் போயிடும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் வேதனைகள் காணாமல் போயிடும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் வியாதிகள் காணாமல் போயிடும். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் பலனடைவோம், சந்தோஷமடைவோம், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், ஒரு நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஏன் சொல்லுகிறார்? நாம் ஆசுதமாக இருப்பதற்காக தான். அவரை நோக்கி பார்க்கலாமா? அன்பு தகப்பனே, இன்றைய தினத்தில் நிறைய பேர் ஆண்டு இறுதிக்குள்ளே வந்திருக்கிறாங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஆகணும், பரிசுத்தமாக இருக்கணும், வரங்கள் வேண்டும், வல்லமை வேண்டும். ஆண்டவரே, உமக்காக ஷைன் பண்ணணும்னு ஏக்கத்தோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இரக்கம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.